நீங்க சிரிச்சீங்கன்னா அழகா இருக்க போறீங்க. இதுக்கு என்னத்துக்கு நீங்க உங்களுக்கு ஒரு நெக்லஸ், செயின், ஒரு கம்மல், ஒரு வளையல் இதெல்லாம் தேவையே கிடையாது. பெண்கள் ஸ்லீப் 1 hour more than men. நீங்க வந்து 1 மணி நேரம் பயாலஜிக்கலி பிசியலாஜிக்கலி யூ ரிக்வயர் 1 hour more sleep. அதனால 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட தூங்குங்க. ஆசை யார் வேணா பட்டலாம். அது ரொம்ப அடம் பிடிக்க தெரியுமா உனக்கு? அடம் பிடிச்சாதான் நீ வந்து வாழ்க்கையில வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். அடம் பிடிக்கணும். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லி வந்துட்டா மென் ஆண்டர்பிரினர், உமன் ஆண்டர்பிரினர்னு பிரிக்க முடியாது. There is no gender to entrepreneurship. They want to be a plus wife, a plus mother, a plus daughter, a plus cook, a plus host, a plus employee, எல்லாத்துலயும் a plus வாங்க ஆசைப்படுவாங்க. அதுதான் அங்கதான் பிரச்சனையே வருது. ஏன் ஒண்ணுத்துல பி வாங்கினா என்ன குறைஞ்சு போயிடுவீங்களா? Magic Pengal 2.0 powered by Naturals, world's fastest growing salon chain, an initiative by Magic 20 Tamil. Gold sponsors Manna Miss Asaivathil Arogyam, Lakshmi Krishna Naturals, dazzling solutions with natural touch. Start Insights, build a prominent venture. Dr. Aishwarya's Nature Cure Center, delivering nature's gift to mankind. பேசும்போது சொன்னாங்க இவங்க அந்த ஒரு காலத்துல வந்து அந்த தொட்டில் குழந்தை அப்படின்னு ஒரு நிறைய குழந்தைங்க பெண் குழந்தைகள்லாம் செத்து போயிடுது அப்படின்றதுக்காக அந்த தொட்டில் குழந்தை அப்படின்ற கான்செப்டை உருவாக்கின கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து இங்கே சென்னை வந்து இப்போ சென்னையை கலக்கி கொண்டிருக்கும் ஹேமா ராகேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லி வந்துட்டா மென் ஆண்டர்பிரினர், உமன் ஆண்டர்பிரினர்னு பிரிக்க முடியாது. There is no gender to entrepreneurship. Entrepreneurship is entrepreneurship. There is only one person entrepreneur. அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறையா வந்து தடங்கல்கள் இருக்கும், நிறையா வந்து பிரச்சனைகள் இருக்கும், நிறையா சொசைட்டி ரூல்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆமாம் சொன்னால் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து விட்டுட வேண்டியதாக இருக்கும். யார் யார் ஜெயிச்சவங்களெல்லாம் பார்த்து நம்மளும் ஏன் அவங்கள மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம எல்லாம் கேட்க ஆரம்பிச்சோம்னாவே நமக்கு ஒரு இது வரும். ஒரு 4-5 பாயிண்ட் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து பெண்களுக்கு வந்து அவங்க எல்லாமே வந்து A+ கிரேடு வாங்க ஆசைப்படுவாங்களாம். They want to be A+ wife, A+ mother, A+ daughter, A+ cook, A+ host, A+ employee, எல்லாத்துலயும் A+ வாங்க ஆசைப்படுவாங்க. அதுதான் அங்கதான் பிரச்சனையே வருது. ஏன் ஒண்ணுத்துல பி வாங்கினா என்ன குறைஞ்சு போயிடுவீங்களா? ஒரு நாள் வந்து நம்ம ஆஃபீஸ்ல போவோம், ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால வீட்டுக்கு வர லேட் ஆகிடும். ஸோ மதர் ரோல்ல நீங்க வந்து பி வாங்குவீங்க. பரவாயில்ல, நத்திங் ராங். வை ஆர் யூ டேக்கிங் தட் கில்ட் டு யுவர் மைண்ட்? One of the problem which is happening is don't have A+ mindset always. You don't have to be A+ in all the things every point of time. Come out of that mindset. That is the number one. Number two is the problem for men is not women. Mostly. The problem for women is mostly another woman. ஒரு அம்மா வந்து தான் பையனையும் பொண்ணையும் எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க டிஃபரன்ஷியலா ட்ரீட் பண்ணாங்கன்னா அங்கதான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்னைக்கு அம்மா வந்து பையனையும் பொண்ணையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்க வீட்டில், தி சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் வந்து அந்த இது ஆரம்பிக்கிறாங்களா, அங்கதான் வந்து முக்கியமான விஷயம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டுக்கு வந்து ஒரு உமன் வரல அப்படின்னோடனே அவங்க வந்து ரொம்ப வந்து கேர்லெஸ் அம்மா. இந்த மாதிரி மற்ற பெண்களை வந்து இன்னொரு பெண்கள் தான் அதிகமாக வந்து குறை சொல்றது. ஆல்ரெடி அவங்களுக்கு பாவம் வந்து சமுதாயம் வந்து அவங்கள வந்து எப்படி அடக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கு. இதுல ஏன் பெண்கள் வந்து இன்னொரு பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் இல்லாம வந்து அமுக்குறீங்க அப்படின்றது என்னுடைய 2வது கேள்வி. பண்ணாதீங்கன்றது கேள்வியை கேட்கறத விட ஐ எம் கிவிங் இட் அஸ் அ சஜஷன். ப்ளீஸ் சப்போர்ட். இட்ஸ் அவர் டியூட்டி டு சப்போர்ட் அனதர் women அப்படின்றத நீங்க மைண்ட்ல போச்சுன்னா யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் குட் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். 3வது வந்து டோன்ட் ஃபேக் யுவர் செல்ஃப். நிறைய பேர் இந்த ஃபேக்கிங்லேயே வாழ்க்கை முடிஞ்சிருது. உங்களுக்கு வந்து அந்த வெளியெல்லாம் போய் வீரவசனம் பேசினாலும் வீட்டில் போயிட்டு அந்த வசனத்தெல்லாம் வந்து பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு
அவங்க வந்து அந்த 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 ஹவுஸ் ஒய்ஃப் மோடுக்கு போயிட்டு அங்கே என்னது பின்தூங்கி மின்னழுவால் பத்தினி அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டான். ஆக்சுவலாக நான் டாக்டர் கிட்ட பேசியிருந்த போது டாக்டர் பால்னு சொல்றாரு, பெண்கள் நீட்ஸ் டு ஸ்லீப் 1 hour மோர் தென் மென். நீங்க வந்து 1 மணி நேரம் பயாலஜிக்கலி பிசியலாஜிக்கலி யூ ரிக்வயர் 1 hour மோர் ஸ்லீப். அதனால 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட தூங்குங்க. இன்னைக்கு ஒன் ஆஃப் தி முக்கியமான ஹெல்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நான் ஹெல்த்னு பேசும்போது நான் நினைச்சேன், நான் டயட்டு எக்ஸசைஸு இது 2 தான் எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் தான் 3வது இந்த ஆல்பர்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் வந்தாராம். அவர் வந்து தான் இந்த உலகத்தையே ஸ்பாயில் பண்ணிட்டாராம். அது முன்ன வரைக்கும் இந்த உலகம் என்ன பண்ணிச்சா வந்து இந்த சூரியன் முழிக்கும் போது எழுந்திருப்பாங்களாம், சூரியன் தூங்கும் போது எல்லாம் தூங்கிடுவாங்களாம். தி வேர்ல்ட் வாஸ் ரிவால்விங் அரவுண்ட் தி சன். சன் வாஸ் தி சோர்ஸ் ஆஃப் லைட். வேறஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வந்த அப்புறம் இந்த பல்பு கண்டுபிடிச்சாரு. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே பாதி பேருக்கு தூக்கம் கிடையாது. தூக்கம் has become a very very important need. Especially women need to sleep 1 hour more. அதனால ப்ளீஸ் take yourself, take care of yourself. Don't miss the real world. அந்த ரியல் வேர்ல்டு எப்படி மிஸ் பண்றாங்கன்னா, அந்த பயந்து தயக்கத்துல மிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உலகத்துக்கு வந்து அவங்க யார் ரியல்னு அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க, ஒரு ஃபேக்னஸ் வரும். Don't miss the real world and don't make also the world the miss the real you. Don't உங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, what you think, what you feel, what you say, what you do and what you report having done should be the same. இதுதான் வந்து சேலஞ்ச். அதுதான் be true to yourself. கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற உருவத்துக்கும் இங்க இருக்கும் வந்து இது இருக்கக்கூடாது. What you feel, what you think, what you say, what you do and what you report having done should be the same. இது வந்து ஈஸி கிடையாது, சொல்றதுக்கு தான் ஈஸியா இருக்கும் தவிர, நம்ம லைஃப் ஜேர்னி இஸ் டு பிரிட்ஜ் தட் கேப். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விதத்தில் திங்கிங்லையும் வந்து நம்ம அதுக்கப்புறம் ஃபீலிங்குக்கும் கேப் இருக்கும், அப்புறம் வந்து நம்ம திங்கிங்க்கும் வந்து சேயிங்க்கும் கேப் இருக்கும், அதுக்கப்புறம் சேயிங்க்கும் டூயிங்க்கும் கேப் இருக்கும், டூயிங்க்கு ரிப்போர்ட் ஹேவிங் டன்னுக்கும் கேப் இருக்கும். இந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளோஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து 2 விதமான ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னே நான் வந்து ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து அன்னைக்கு நடந்த விஷயங்களை ரீப்ளே பண்ணி பார்க்கணும். நீங்கள் நடந்த இன்னைக்கு விஷயத்தை நீங்கள் ரீப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓஹோ இந்த இடத்துல வந்து நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, இவர் மேலே கோவப்பட்டேன், இந்த பிரச்சனையை நான் அவாய்ட் பண்ணேன். இப்படி நீங்கள் உங்களுக்கு வேற யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் நம்ம அவங்கள பிடிக்காது, நம்ம பர்சனலைஸ் பண்ணிடுவோம். ஆனால் நமக்கு நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனால நீங்க வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸை எவ்ரிடே 10 minutes பிஃபோர் ஸ்லீப்பிங் ஜஸ்ட் ரிவ்யூ அண்ட் ரிஃப்ளெக்ட் வேர் ஆல். நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு நடக்கல, எங்கெங்க நினைச்ச மாதிரி நடந்ததோ கைத்தட்டிக்கோங்க. உங்களே உலகம் உங்களுக்கு கைத்தட்டணும்னு எதிர்பார்க்காதீங்கள். I really don't know why women are wanting somebody else to say they are beautiful. God has already created you beautiful. Why do you require somebody else to tell you are beautiful? You don't require anybody's attention, you don't require anybody's appreciation. You are beautiful. நான் ஒரு காலத்தில் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு சேலஞ்சிங் டைம் இருந்தபோது எனக்கு வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நல்லா வந்து இது பண்ணுவேன், திங்க் பண்ணுவேன், ஆனால் எனக்கு சக்ஸஸ் வரல. அப்போ யாராவது உலகத்தில் இருக்கவங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, நீ நல்லா பண்ணுறடான்னு சொல்லுவாங்களா, இப்படி வந்து சுற்றி பார்ப்பேன், யாரும் சொல்லலை. தென் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒரு பெக்கர். நான் உலகத்தை வந்து பெக் பண்ணிட்டு இருந்தேன்னா யாரும் வந்து எனக்கு பிச்சை போட மாட்டாங்க. நாம மாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னா அப்போ உலகம் நமக்கு அக்னாலேஜ் பண்ணும். ஸோ வி டோன்ட் ரிக்வயர் எனிபடிஸ் அக்னாலேஜ்மெண்ட், வி டோன்ட் ரிக்வயர் எனிபடிஸ் அப்ரிசியேஷன். அந்த மோல்டுக்கு வந்தப்புறம் தான் எனக்கு வந்து வாழ்க்கை வந்து செட் ஆக ஆரம்பிச்சுது. அதனால யூ ஆர் பியூட்டிஃபுல். நீங்கள் கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, ட்ரெஸ் இஸ் வெரி குட். யூ டோன்ட் ரிக்வயர் ஆக்சுவலி தி yellow metal and white stone makes only the jeweler beautiful. You are already very beautiful. I really don't know why you require that yellow metal and the white stone. It only makes the jeweler beautiful. நீங்க சிரிச்சிங்கன்னா அழகா இருக்க போறீங்க. இதுக்கு என்னத்துக்கு நீங்க உங்களுக்கு ஒரு நெக்லஸ், செயின், ஒரு கம்மல், ஒரு வளையல், இதெல்லாம் தேவையே கிடையாது.
நீங்கள் வந்து உங்களை பியூட்டிஃபுல்னு நீங்கள் சொல்லிக்க வேண்டியதான், நீங்கள் வந்து போட்டுக்க வேண்டியதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஸ்ரீநகரில் இருக்கிற பாதி ஜுவல்லரி ஷாப் ஓனர்ஸ் வந்து என்னை அடிக்க வந்துடுவாங்க. ஸோ தி பாயிண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, டோன்ட் ஃபேக் யுவர் செல்ஃப். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒன்று காலேஜ் படிக்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், வெரி குட் லுக்கிங், மல்டிபிள் ரோலை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. தென் ஷி கெட்ஸ் மேரிட் டு அ டம் கை and she then started pretending she is dumb. ஏன்னா ஹஸ்பண்ட் அவுட் ஷைன் பண்ணக்கூடாதான். ஓகே, அதனால she started pretending she is dumb. கொஞ்ச காலத்துல வந்து டம்மாவே ஆயிடுச்சு. அப்ப அந்த ஹஸ்பண்ட் சொல்லிட்டா, நீ டம்மா இருக்கிற, நான் வேற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ வந்து யாரோட தப்பு? இப்படி இது வந்து நடந்தது. நான் வந்து தமாஷா சொல்ல ட்ரை பண்ணா கூட திஸ் இஸ் a fact. You don't have to fake yourself to convince or to what you call make yourself appear. நீங்க வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்க இந்த வேலையை தேவையில்லை. உங்களுடைய பொட்டன்ஷியல், உங்களுடைய திறமை, வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்களுடைய திறமையை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி மேல வந்தவங்க தான். திறமையை பத்தி பேசும்போது there is no gender, there is no சுஜிதா வந்து இன்னைக்கு சுஜிதா இன்னைக்கு வந்து நியூஸ் 7 சேனலோடைய ஹெட்டா வந்து ஒரு விமனா வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் பிகாஸ் ஷி இஸ் விமன், it is because she is talented. To reach that position, அவங்க வந்து என்னென்ன நைட்டு மிட் நைட் ஆயில் பர்ன் பண்ணி என்னென்ன புதுசா விஷயம் கத்துக்கிட்டாங்க, என்னென்ன டெக்னாலஜில என்னென்ன மாறுதல் நடந்ததுன்னு சொல்லி அவங்களை தயார்படுத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி தயார்படுத்துறதுனால தான் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வர முடிஞ்சதை தவிர நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஜெண்டர். வாழ்க்கையில மேல வரணும் அப்படின்னா தெரியுதோ அதுக்கு ஒரு லெவலுக்கு வரையும் தான் அந்த ஆணு பெண்ணு இந்த இது நீ வந்து படிச்சவன் படிக்காதவன், நீ ரூரலு, நீ வந்து சிட்டி, இந்த வேலை எல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் திறமை தான். இன்னைக்கு நடராஜன் ஒரு பவுலர் இருக்கிறாரு, சேலத்துலேருந்து வந்திருக்கிறாரு, இன்னைக்கு டெல்லி கேபிட்டல் ரெப்ரசன்ட் பண்றாரு. அவர் வந்து அவங்க அம்மா வந்து ரோட் சைடு சிக்கன் வியாபாரி, அவங்க அப்பா வந்து சின்ன லோக்கல் கடையில் இதுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த பையனுக்கு திறமை, அவனோட திறமை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க உங்களுடைய திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னால் யாரும் உங்களுடைய வளர்ச்சியை ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க அது வந்து விமனு மென்னு சொல்லி ஜெண்டர் போட்டுக்காதீங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஜெண்டர், அதை தாண்டி ஒன்லி மேல வந்தவங்களுக்கு எல்லாம் திறமை தான். அதுக்கு மேல ஒன்றும் there is after some time the gender loses relevance. அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய அந்த ஜெண்டரை திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா மேல வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வாஸ் ஒன் ஆஃப் தி ரோல் மாடல் ஸ்டேட் ஃபார் அந்த விமனுக்கு வந்து how the society has evolved over a period of time. ஸோ நீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரைட்டை கேட்டு வாங்குங்கள். ப்ராப்பர்ட்டி ரைட்டுக்கு பெண்ணுக்கு சொத்து உரிமை உண்டு. அதுக்கு வந்து நீங்க உங்களுடைய ரைட்ஸை நீங்க கேட்டு வாங்கணும். அது கேட்காம விட்டுட்டு அந்த காம்ப்ரமைஸ் மோட்ல என் தம்பிக்கு கொடுத்துட்டேன், என் அண்ணா கொடுத்துருவாங்க, எங்க அப்பா பார்த்துக்கோ, யாரும் அம்மாவே தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்களுக்கு வேணுன்றதை நீங்க கேளுங்க. அதாவது இந்த ஐஸ்வர்யா ராஜஸ்ரீ ரீசெண்டா பார்த்தபோது அவங்க ஒரு இது சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கணா அவங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்னன்னு கேட்டபோது, இந்த கணா படத்துல இருக்கிற டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசைப்படுறது முக்கியம் இல்ல, உனக்கு அடம் பிடிக்க தெரியணும். ஆசை யார் வேணா பட்டலாம், அது ரொம்ப அடம் பிடிக்க தெரியுமா உனக்கு? அடம் பிடிச்சாதான் நீ வந்து வாழ்க்கையில வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். அடம் பிடிக்கணும். அந்த அடம் பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா you take the life to the next level and the next level and the next level. The next point I want to leave is உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து ஆண்கள் வந்து பெண்களை வந்து ஃபினான்ஷியலி சக்சஸ்ஃபுல்லா பார்க்கறாங்களோ, என்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பார்க்கறாங்களோ, சக்சஸ் மோஸ்ட்லி ஃபினான்ஷியல், அதனால ஃபினான்ஷியலி சக்சஸ்ன்னு சொன்னா ஈஸியா புரியும். என்னைக்கு ஃபினான்ஷியலி சக்சஸா பார்க்கறாங்களோ அன்னைக்கு தான் ஆண்கள் பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது வரையும் பெண்களை யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளவுதான். நீங்க இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு வந்து இந்திரா நூயி இருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து கிரண் மஜும்தார் ஷா இருக்கிறாங்க, இன்னைக்கு நிறைய விமன் லீடர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து அவங்கள ரோல் மாடல் பண்ணுங்க. ஏன் அவங்கள மாதிரி நீங்க ஆகக்கூடாதுன்னு கேளுங்க. கேட்டுட்டு பிகம் ஃபினான்ஷியலி சக்சஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஓன் சேக் அண்ட் ஃபார் தி சேக் ஆஃப் அதர் விமன். இன்னைக்கு டுடே வெதர் இட் இஸ் ஹேமா, வெதர் இட் இஸ் சுஜிதா, வெதர் இட் இஸ் மாலிகா ஆர் எனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கம் ஹியர், நீங்கெல்லாம் நீங்க மேல வந்து சக்சஸ் ஆகிறது உங்களுக்காக கிடையாது. Today Neelima is going to be successful. It is not for Neelima's family. Today you represent women folks.
Looking at you, the other woman should say, if she can make it, I should also make it. அந்த இன்ஸ்பிரேஷன் நீங்க கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு லீவ் வித் இஸ் வந்து yes, relationship is very important. Being a good mother, being a good sister, being a good daughter, being a good wife is very important. But you have a more important relationship, and that relationship is with you. First, take care of yourself. First, love yourself. இன்னைக்கு ஏர்லைன்ல போனீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும், in case of a drop in cabin pressure, individual oxygen mask will fall from above. First, pull it and take care of yourself before assisting others. நீங்க என்ன பண்றீங்க? ப்ரே பண்ணா வந்து குடும்பத்துக்கு ப்ரே பண்றது, ட்ரெஸ் பண்ணா ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் பண்றது, குக் பண்ணா பசங்களுக்கு குக் பண்றது, இன்னைக்கு வந்து எல்லாம் ஷாப்பிங் பண்ணா வீட்டுக்கு, எவ்வளவு நாள் தான் இதே பண்ணிட்டு இருப்பீங்க? when are you going to become yourself the priority? You are the priority. அந்த நீங்க உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். அதுதான் நீட் ஆஃப் தி அவர். அந்த நீட் ஆஃப் தி அவருக்கு நீங்க வந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க உங்களுடைய லைஃபும் உங்களுடைய பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க லைஃபும் லைக் தட் தி வாட் யூ கால் தி செயின் ரியாக்ஷன் வரும். அப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஒரு காலத்துல அடுப்புதும் பெண்ணுக்கு படிப்பதுக்குன்னு கேட்ட தமிழ் சமுதாயம் இன்னைக்கு ஏன் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்குது? ஒரு காலத்துல 80ஸ்லாம் வந்து 90ஸ்லாம் டவுரின்னு ஒரு அரக்கன் இருந்தான். இப்போ அவன் காணாம போயிட்டான். ஏன்னா பெண்கள் வந்து இப்ப படிச்சாச்சு. என்ன கேட்கறாங்க? அது வந்து இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணுதா, அப்போ 1 லட்ச ரூபா அப்படின்னு கணக்கு போட்டுறாங்க. அந்த படிப்பு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மரியாதை கொடுத்துருக்குது. ஆனால் நான் என்னை சுற்றி இருக்கும்போது பார்க்கறதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு சில பெண்கள் வந்து, ஒரு சில இல்லை நிறைய பெண்கள் வந்து நல்லா படிப்பு வரைக்கும் சூப்பர்பா படிப்பாங்க. அப்புறம் வந்து வேலைக்கு போவாங்க, கொஞ்சம் அப்படி தயங்குவாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஒரு 2 குழந்தை. அதுக்கப்புறம் வந்து தியரி ஆஃப் மிஸ்ஸிங் விமன் காணாம போயிடுவாங்களாம். And again they will reappear by 50. By the time they appear to the world again 50, world has changed. அவங்களால அடாப்ட் பண்ண முடியாது. உடனே எனக்கு விதி சரியில்லை, எனக்கு வந்து 7 நாட்டு சனியை வந்துச்சு, எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதாவது ஒன்றத்தை பிளேம் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம ஊர்ல தான் சாமியாருங்க நிறைய சுற்றி வராங்க. ஸோ அந்த சாமியாருங்க பின்னாடி ஏதாவது ஒன்று பிடிக்க வேண்டியது. எங்க சாமியாருங்கன்னே எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அம்மா. அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய சாய்பாபா பக்தர். எங்க ஸ்கூலே ஒன்று நடத்தினாங்க. ஸ்கூல் பேரே பாபா இங்கிலீஷ் ஸ்கூலு. இந்த மாதிரி பாபான்னு சொல்லி எங்க வீட்டில் பண்ணா பாபா படம், வாரம் பாபா பூஜை, காலையில எழுந்து நகர சங்கீர்த்தனைன்னு சொல்லி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி பாட்டு பாட அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரே டார்ச்சர். நானும் எங்க அண்ணா எல்லாம் வந்து ஒரு என்ன, ஆனா பேசுறதுக்கு பயம். அப்போ வந்து பெரிய அம்மா கூட பேசுறது வந்து இட்ஸ் வெரி யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். இந்த மாதிரி ஒரு பயம் இருந்தா அம்மா வந்து இப்படி பண்ணியிருந்தாங்க. ஒரு அடலசன்ட் ஏஜ் வந்தோடனே அந்த நியூ ஃபவுண்டு தைரியம். உடனே என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, பேசாமல் இருந்துருவோம். ஒரு 70 வயசு அவங்களுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் நாங்கள் 6 பேர் எல்லாம் செட்டில் ஆன உடனே ஒரு நாள் கேட்டோம், என்னம்மா என்ன ஆச்சு? இப்பெல்லாம் ஒன்றும் பாபா அதோட காணமே, நீ முதல்லாம் புட்டபர்த்தி அடிக்கடி போயிடுவே, பொண்ணும் போறதை காணமே, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டோம். இன்னும் அவரோட யூஸ் முடிஞ்சு போச்சுன்னாங்க. அது வரைக்கும் நான் நினைச்சேன் பாபா தான் எங்க அம்மாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாருன்ட்டு. அப்புறம் தான் புரிஞ்சது எங்க அம்மா தான் பாபாவை யூஸ் பண்ணிச்சு. ஸோ ஃபெய்த் இஸ் அன் ஆங்கர். அந்த ஃபெய்த்னு ஒரு ஆங்கரை வச்சு நீங்க ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் இட் இஸ் அ குட் ஃபெய்த். இந்த போல் வால்ட்னு ஒரு ஸ்போர்ட் இருக்கு. அந்த ஸ்போர்ட் எப்படின்னா, அந்த போலை பிடிச்சி அந்த பாரை கிராஸ் பண்ணணும். அந்த பார் கிட்ட வர வரைக்கும் அந்த போலை வச்சிருக்கணும், தவிர அதுக்கப்புறம் போலை தள்ளி விட்டுணும். நீங்க கையிலேயே பிடிச்சி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா then you are getting into trouble zone. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க அந்த ஆங்கர் யாரா வேணா இருக்கலாம். அந்த ஆங்கர் வந்து காடா இருக்கலாம், அந்த ஆங்கர் வந்து உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க பாஸா இருக்கலாம். யாரோ ஒரு டைம்ல உங்களை கண்ட்ரோல் பண்ண சுத்தி இருக்கிறவங்கள ஒரு ஸ்டேஜ்ல நீங்க தள்ளி விட்டுட்டு உலகத்தை நீங்க உங்களுடைய லைஃபை நீங்க கையில எடுக்கிறது தான் நீங்க உங்களுக்கு பண்ற மிகப்பெரிய சேவை. ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். தெர் இஸ் நோ men, women, folks in entrepreneurship. திறமை ஒண்ணுதான் டிஃபரன்ஷியேட்டர். திறமையை வளர்த்துக்கோங்க. நீங்க திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உலகம் வந்து கைத்தட்டும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மேஜிக் பெண்கள் மாதிரி இந்த ப்ரோக்ராம் கார்த்திகேயன் அண்ட் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அவர் வந்து நிறைய வந்து ஒரு என்ன சொல்றது, அவர் அடம் பிடிப்பார். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே இந்த ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி அடம் பிடிக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து ஒன்று மைண்ட்ல வந்துருச்சுன்னா அது முடிகிற வரைக்கும்
அவன் வந்து விடமாட்டான். ஸோ லாஸ்ட் இயர் மேஜிக் பெண்கள் பண்ணாப்புல, இந்த பிறகு திரும்ப பண்ணணும்பா அப்படின்னு சொன்னா அவர் முதல்ல டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வெனியூவை ஃபிக்ஸ் பண்ணி சாய்ஸே கொடுக்கறது இல்லை. அப்புறம் வந்து வி ஹாவ் டு ரன் இட். ஸோ அந்த மாதிரி வந்து அடம் பிடிக்கிற மனிதன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி அடம் பிடிக்கிற மனிதர்கள் இங்க வந்து வந்திருக்கிறாங்க. நீங்க வந்து உங்களுடைய கருத்தை வந்து சொல்ல போறீங்க. யாராவது ஒருத்தவங்க பேசுற ஒரு பாயிண்ட் உங்களை ட்ரிகர் பண்ணி உங்களோட லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஸ்கோப் இருக்கும். அதுக்கு தான் நீங்க வந்து இங்க வந்திருக்கிறீங்க. அதை யாராவது ஒருத்தவங்க பேசுறது உங்களுக்கு யாராருக்கு ஒருத்தவங்க ஒரு லெவல், ஒரு சேலஞ்ச், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில மைண்ட்ல இருப்பாங்க. ஆனா யார் பேசும்போது உங்களுக்கு ஒரு இது கிடைச்சது சொன்னா, அதனால ஒரு பேனல் டிஸ்கஷன் இருக்கு, ஒரு 1-on-1 டிஸ்கஷன் இருக்கு. ஹேமா பேச போறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு செலக்ட் பீப்புளுக்கு வந்து அவார்ட் கொடுக்க போறோம். இதெல்லாம் வந்து பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயமாவும் அது கார்த்திகேயனும் டீமுக்கும் நான் என்ன வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிக்கிறேன். பட் ஐ வாண்ட் டு லீவ் வித் திஸ் தாட், திஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட். இன்னைக்கு வந்து இன்னமும் ஃபார் அண்ட் ஃபியூவா தான் சக்சஸ்ஃபுல் பெண்கள் இருக்கிறாங்க. அது வந்து நாளை நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போனா அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 6 ஆண்கள் ஒரு பெண்ணு, இந்த ரேஷியோட தான் இன்னைக்கு இருக்கு. இந்த ரேஷியோ வந்து மாறணும். மினிமம் வந்து 50-50% பெண்கள் எல்லா மேடையும் இருக்கும்போது தான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது. மணி அண்ட் தி பவர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் குட் பீப்புள் will build a great country. Money and power in the hands of wrong people, bad people will destroy a good country. என்னைக்கு விமன் கையில பணமும் பவரும் போதோ அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது. வாழ்த்துக்கள்.